மிருகங்களை மிருகங்களோடு பழக்க விடாம, 5 அறிவு பெற்ற மிருகங்களை 6 அறிவு உள்ள மனிதனோடு பழக்கிடுறோம். அது எப்பவுமே அந்த இயற்கையிலே பார்த்தா இறைவனுடைய அந்த இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறிவுனா 2 அறிவை நோக்கி போகக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம 6ஆம் அறிவுன்னு சொல்றோம். 7ஆம் அறிவு வந்து அற்புதமான அறிவு இல்லையா? 7ஆம் அறிவுங்கிறது ரொம்ப சிறந்தது. அதுக்கு ஏதாவது சாதனை எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு 6ஆம் அறிவு உள்ள மனுஷன் 7ஆம் அறிவு உள்ள மகான்களோடு தொடர்பு வச்சுக்கிற மாதிரி, இந்த 5ஆம் அறிவு என்னன்னா நம்ம 6ஆம் அறிவு இருக்கவங்களோட தொடர்பு வச்சுக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களாட்ட நடக்கலாம், அவங்களாட்ட பார்க்கலாம், அவங்களாட்ட பேசலாம். சிலர் சொல்றாங்கல்ல, மனுஷனை விட அறிவு ஜாஸ்தி. அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷனோட அறிவு ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. மனிதனோடு பழகுறதுனால அதுக்கு அந்த முயற்சி எடுக்கும். அந்த முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி மனிதன் வந்து 6ஆம் அறிவுலேருந்து 7ஆம் அறிவுக்கு போகும்போது குடும்பத்தை இழந்துடுறானோ, நல்லா கவனிச்சுங்க. 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு போகும்போது, அவன் வந்து இல்லறத்த விட்டுருவான். ஏன்னா ஞானம் பெருசுன்னு போயிருவான். அப்படி போகும்போது என்னன்னா குடும்பம் போயிரும். அதே தான் பைரவருக்கும். இல்ல இப்போ இந்த நாய் அதாவது என்னன்னா, வெளிய வந்து நாய வந்து ஃப்ரீயா விடணும். நாய வந்து நீங்க இனப்பெருக்கத்துக்கு அத விட்டுறணும். அத வைக்கக்கூடாது. அதனால அதாவது அப்படி நாய வந்து அடைச்சு வைக்கிறனால, அத இனப்பெருக்கம் பண்ண விடாம நம்ம தடுக்கிறனால, குடும்பத்துக்குள்ள என்ன மாரி பிரச்சனைகள் வரும்? அது 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 ரொம்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தோஷம்ங்கிற வார்த்தையே என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை பண்ணீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு திரும்பி வர்றது தான். இந்த தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒண்ண நீங்க தாக்குனீங்கன்னா, அது உங்களுக்கு திருப்பி தாக்கும். அதுக்கு பேரு தான் தோஷம். அப்ப அந்த தோஷத்த வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, மிருகத்த வளர்க்கும் அன்பா வளர்க்குறேன்னு நெனைக்கிறீங்கல்ல, நீங்க மிருகம் இல்லையே! அது எப்படி அதனோட அன்பு உங்களுக்கு எப்படி தெரியும்? மிருகம் வந்து அன்பு கிடையாது. அது தன்னுடைய ஆசைய தீர்த்துக்க வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய குணத்த அது காட்டும். சில நேரம் மனிதன் வந்து மிருக குணம்னு சொல்றோம்ல. என்ன காரணம்? அன்பை இழந்து சண்டை சச்சரவு பண்ணும்போது ரொம்ப ஆக்ரோஷமாகறான் இல்லையா? அப்போ வந்து மிருக குணம்னு சொல்றோம். அந்த மிருக குணம்ங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய இச்சை, தன்னுடைய ஆசைகள் அது நிவர்த்தி ஆகலைன்னா, அது என்ன பண்ணும்? அந்த குணத்த காட்டும். இந்த குணத்த காட்டும்போது ஒரு வெளிப்பட்ட சக்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சக்தி வந்து யார தாக்கும்னா, யார் வளர்க்குறாங்களோ அவங்கள தான் தாக்கும். ரோட்ல போற வரவங்கள தாக்காது. உணவு வந்து சாப்பிட்டுக்கும். அது பழக்கிடுறோம். ஆனா, அந்த உணர்வுகள நீங்க எப்படி மாத்துவீங்க? உணர்வுகள மாத்துறதுக்கான அந்த சயின்ஸ் நம்மகிட்ட கிடையாது. நீங்க மிருகமா மாறணும். அதனால தான் நெறைய பேர் வந்து அந்த வீட்ல வளர்க்குற நாயோட பழகுனவங்க, மனிதர்களோட அதிகமா பழக மாட்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ சங்கடப்படுத்துற மாரி தெரியும். இல்ல, இல்ல. நாய வளர்க்குறவங்க எப்பயுமே நாய தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆமா. மத்தவங்களோட அதிகமா பழக மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இதான் காரணம். ஏன்னா மிருகங்கள் கூட நீங்க அன்பு வச்சுட்டீங்கன்னா, நீங்க 6ஆம் அறிவுலருந்து 5ஆம் அறிவுக்கு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப 5ஆம் அறிவுக்கு இறங்கும்போது, இந்த நம்ம 6ஆம் அறிவானது வந்து செயலற்று போயிரும். அப்படின்னா நீங்க எல்லாரும் கூட பழகுறது குறைஞ்சிரும். சில பேர் சொல்லுவாங்க, அது ரொம்ப அன்பா நான் பழகுறேன், உங்களுக்கு பிடிக்கலையாம்பாங்க. அந்த அறிவு நீங்க 6ஆம் அறிவினரோட காமிச்சீங்கன்னா ஜாலியா இருக்கலாமே! இப்போ உங்களுடைய இல்ல என்னோட கேள்வி வந்து, என்ன மாரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும்? ஆ முதல் விஷயம் வந்து தோஷம் அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சொன்ன இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கத்தால் ஏற்படுகிற தோஷம். இந்த நாகதோஷத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நாகதோஷத்துக்குமே 2 நாகம் ஒண்ணா இருக்கும்போது நீங்க அத வந்து இது பண்ணக்கூடாது. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த காலத்துல இருக்கிற சயின்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மறைபொருளா சொல்லிருவாங்க. அதாவது 2 சேரும்போது நீங்க அடிக்காதீங்க. அது பாவம் அப்படிம்பாங்க. பாவம் இல்ல. அது துரோகம் அது. ம். ஒரு ஒரு ஒண்ணு ஆனந்தமா இருக்கும்போது நீங்க அத அத கெடுத்தீங்கனாலே அது துரோகம் தான். அது 5ஆம் அறிவா இருக்கட்டும், 4ஆம் அறிவா இருக்கட்டும், ஏதா தான் இருக்கட்டுமே. அப்போ மனிதன் ஆனந்தமா இருக்கும்போது அது கெடுத்தாலும் பாவம் தானே? ஆ அதேதான். இப்ப மனிதன் ஆனந்தமா இருக்கு கரெக்ட் நல்லா நல்லா யோசிக்கிறீங்க. இந்த மனிதன் ஆனந்தமா இருக்கும்போது யாராவது கெடுத்தா நம்ம என்ன பண்றோம்? சாபம் விடுறோம்ல. சாபம் விடல. எப்படியாவது அவன திட்டுறோம். அந்த அந்த சொல் வந்து அவன எப்படி பாதிக்குதோ, இந்த மிருகங்களோட சொல் நம்மள பாதிக்கிறது நமக்கு தெரியாது. அவ்வளோதான். மிருகங்கள் நம்மள வந்து சாபம் குடுக்கும். எப்படி குடுக்கும் அப்படின்னா, நான் வந்து போலான்றேன், என்ன விடமாட்டேன்றியே அப்படிங்கும். ஆனா, அதுக்கு வந்து 6 அறிவு இல்லாதனால, அடுத்த உணவு குடுத்தோனே அத மறந்துரும். மனுஷன் என்ன பண்ணுவான்? அத ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த இனப்பெருக்கமோ அல்லது அதுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள ஓடணும், ஒடியாரணும், அது ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற அந்த தன்மைய நாம மாத்துறதுனால, அந்த இது வந்து திட்டும். நான் திட்டுன்னு சொல்றது வந்து அதனுடைய பார்வைய பார்த்தாலே சில சில நாய் நான் ஒரு சில வீடுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்படியே படுத்துட்டு இருக்கும். எந்த விதம் அசைவுமே இருக்காது. ஏன் படுத்துட்டு இருக்குன்னா, அது முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுரும். இவன் நம்மள அவுத்து விட மாட்டான். நம்மனால ஒண்ணுக்கு ஆகாது. அப்படின்ட்டு அது படுத்துரும். அதுக்கும் அது நீங்க இனப்பெருக்கம் செய்யாம விடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணு